மகளிர் விடியல் பயண சேவை கோவிலூரில் விருத்தாச்சலத்திலிருந்து சேப்பாக்கம் வரை புதிய பேருந்து வழித்தடத்தை மாண்புமிகு அமைச்சர் சி.வே. கணேசன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி நல்லூர் தெற்கு ஒன்றிய பகுதியான கோவிலூர் கிராமத்தில் புதிய மகளிர் விடியல் பயண பேருந்து சேவையினை மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த பேருந்து விருத்தாச்சலம் நகரத்தில் இருந்து தேப்புடையூர் வரை சென்ற அரசு பேருந்தை பரவலூர், விளாங்காட்டூர், எடையூர், கோவிலூர், சிறுமங்கலம், கண்டபங்குறிச்சி நகர், நல்லூர் வழியாக சேப்பாக்கத்திற்கு சென்றடைகிறது. எனவே இந்த பேருந்து சேவையினால் பொதுமக்கள் நகர பகுதிகளுக்கு செல்வதற்கு பயனுள்ளதாக அமையும். எனவே அமைச்சர் அவர்கள் கோவிலூரில் இருந்து சிறுமங்கலம் வரை பேருந்தில் பயணம் செய்து சிறுமங்கலம் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடி பேசினார். இதில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 35 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல கொண்டு வந்தது திமுக ஆட்சி. கணேசன் எம்எல்ஏ இருக்கும், அப்ப மந்திரி இல்ல, எம்எல்ஏ இருக்கும்போதே கொண்டு வந்தோம். ஒரே நாள்ல 3 ஹாஸ்பிட்டல் திறந்தோம். திருமங்கலம், கழுதூர், திருப்பாக்கம். ஒரே நாள்ல 3 ஹாஸ்பிட்டல் திறந்தது வரலாறுல. 50 வருஷத்துல நான் எம்எல்ஏ இருக்கும்போது தான் நான் தான் திறந்து விட்டேன். 3 ஹாஸ்பிட்டல் ஒரே நாள்ல. தமிழ்நாட்டிலே அதிகமான ஆரம்ப சுகாதாரம் இருக்கிற ஊர் தொகுதி எதுன்னா திட்டக்குடி தொகுதி தான். கிட்டத்தட்ட 14-15 ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, பெரிய ஆஸ்பத்திரி இல்லாம. அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அன்னைக்கு வரும்போது மக்கள் சொன்னாங்க, அங்க இருக்க பஸ் டவுன் பஸ் விட்டீங்கன்னா இங்கிருந்து விருதாலம் போறது சௌகரியமா இருக்குன்னு சொன்ன காரணத்தினாலதான் இப்பொழுது இந்த பேருந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். ஒரே நாளையில யாருக்கும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில இரவோடு இரவாக ஒரே நாள் எத்தனை பேர் தடுக்க வேண்டும் நினைத்தாலும் அதை எல்லாமே நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் ஒரே இரவுல 5000 ரூபாய் மகளிருக்கு இந்தியாவிலே போட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒரு 1000 கொடுத்தாரு. மொத்தம் 9000 ரூபாயை சட்டேறக்குறைய 1 மாசத்துல கொடுத்திருக்காரு. ஆகவே அப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் நீங்கள் எல்லாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பேருந்தை தொடர்ந்து இயக்கி வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.